ஓட்டு போட ஆர்வம் இருக்குது. ஏதாவது புது கட்சி வந்தால் மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க யாராவது வந்தாலும் ஆட்சிக்கு வரணும். பழைய கட்சிலாம் நம்ம பார்த்துட்டோம். மக்களுக்கெல்லாம் அவங்க எதுவுமே செய்யலை. புதுசாக ஏதாவது ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்ன செய்வாங்கன்றது மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நானும் எதிர்பார்க்குறேன். அது வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஓட்டு முக்கியம்தாங்க. கண்டிப்பாக அவங்க ஜனநாயக கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றணும். அது எல்லாருக்கும் உள்ள உரிமை. அது அதை இந்த கட்சியில் ஆள் சரியில்லாமல் ஓட்டு போடாத இருப்பாங்க. நல்ல ஆள் வந்தால் மக்களுக்கு நல்ல சேவை செய்கிறவங்க வந்தால் ஓட்டு போடுவாங்க நான் நினைக்கிறேன். அதெல்லாம் தப்பு. காசெல்லாம் வாங்கக்கூடாது. ஜனநாயக கடமையாட்டம் காசு வாங்காத நேர்மையான முறையில் ஓட்டு போடணும். அதுதான். காசு வாங்கி ஓட்டு போடுறதுலாம் அதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. நல்லதுக்கே கிடையாது. அதுதான் அது. ஆட்சி மாற்றம் வரணும். வந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஆர்வம், பயங்கரமாக ஆர்வமாக இருக்கேன் சார். குடும்பனாக்கு ஓட்டு போது முக்கியமானது ஒன்று. எது இருந்தாலும் ஓட்டு போடணும். எங்கே இருந்தாலும் உடம்பு சரியில்லாத இருந்தால் கூட வண்டியில் ஓட்டு போடணும். முக்கியமாக நம்முடைய உரிமை அது. கண்டிப்பாக செய்யணும். அது தப்பு சார். அது தப்பு. அது கண்டிப்பாக நம்ம ஓட்டு உண்டு. எதுக்கு வாக்குரிமை கொடுக்குறோம்? அந்த வாக்குரிமை பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக நல்லபடியாக குடிமகனாக நம்ம செஞ்சு தான் ஆகணும் சார். அதை தப்பு சார். அதெல்லாம் தப்பு. ஓட்டு வாங்க நம்ம ஓட்டை நம்ம துட்டு குத்து வாங்கக்கூடாது. துட்டு குத்து எப்படி சார் விற்கிறது? நம்ம விற்கக்கூடாது சார். நம்ம ஊர் யார் நல்லா இருக்கணும் அவங்கள செய்யணும் சார். யார் நல்லா செய்யணும். நம்மளுக்கு எதுக்காக நம்மளை தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம நல்ல செய்வாங்க தான் தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்காக நம்ம துட்டு வாங்கி போடக்கூடாது. தப்பு. அது நமக்கு தெரியாது சார். அதை நம்ம வாங்கக்கூடாது சார். நீ வாங்கினா வாங்க, அந்த வானான்னா ஏன் கொடுக்க போகிறாமா? நீ வானான்னு சொல்லிவிடுங்க. நம்ம ஓட்டு நம்ம உரிமை சார். நம்மளுக்கு நீங்கள் விலைக்கு விற்கிறீங்களே துட்டு வாங்கிக்கினா தப்பு சார். அது கண்டிப்பாக அமையும் சார். மக்கள்லாம் விரும்புகிறாங்க சார். ஆட்சி மாற்றம் தான் சார். மாறி இவங்களே வராங்க சார். அதனால் புதிய விருப்பம் அந்த விஜய் வராரு. அவர் தன்னுடைய சொத்து இதெல்லாம் வேலையே விட்டுட்டு வர்றாரு. 250 கோடி 300 கோடி விட்டுட்டு வர்றாருன்னா அவர் சம்பாதிக்க வரல. அவர் ஏழைங்களுக்கு நல்லா சர்வீஸ் சம்பாரிச்சிட்டு அவங்களால எவ்வளோ சம்பாரிச்சு அவர் சொல்கிறேன். அவர் சரி நல்லா இது செய்வார் சொல்லிட்டு ஒரு எண்ணம் எங்களுக்கு. அவ்வளோதான். இவ்வளோ நாள் டிஎம்கேலாம் நான் ஓட்டு போட்டிருக்கேன். கலைஞருக்கு போட்டிருக்கேன், எம்ஜிஆருக்கு போட்டிருக்கேன். அதோட நானே ஓட்டு இப்போ விஜய்க்கு தான் போட போகிறேன். கண்டிப்பாக அமையும் சார். அது கண்டிப்பாக இருக்கும். டஃப்பாக இருக்கும் சார். டஃப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஆர்வமாக இருக்கிறோம் சார். ஓட்டு போடுறது ஜனநாயகத்துக்கு முக்கியமானது. நம்ம தமிழ்நாட்டுக்கும் முக்கியமானது. கண்டிப்பாக ஓட்டு போட்டு தான் ஆகணும். அது ரொம்ப தவறு சார். ஓட்டு போடாமல் இருக்கிறது ரொம்ப தவறு. நம்மளுக்கும் ஓட்டு உரிமை இருக்கும் போது அது கண்டிப்பாக ஓட்டு உரிமை நம்ம பயன்படுத்தணும். ரொம்ப அது கண்டிக்கக்கூடிய விஷயம் சார். காசு கொடுக்கறது முதல்ல நிறுத்தணும் சார். காசு கொடுக்குறவங்க கொடுத்தா தான் அது காசு வாங்குறாங்க. வாங்கத்தான் தப்பு, கொடுக்கத்தான் தப்பு சார். சில கட்சிங்கெல்லாம் வந்திருக்குது. இந்த புதுசாக பழைய அரசியல் மாறணும். அது மாறினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தமிழ்நாடு. அது என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக ஆட்சி மாறணும் சார். இப்போ புதுசாக யாராவது வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஆர்வமாக இருக்கும் சார். ஃபேமிலியோட ஆர்வமாக இருக்கும். ரெடியாக இருக்கும். எப்போ வரோன்னு காத்துருங்க. எல்லாம் ரொம்ப முக்கியங்க. நம்ம தேர்ந்தெடுக்கணும்ல ஒரு நம்ம இப்போ ரெப்ரசன்டேட்டிவை. அது ரொம்ப அவசியம் இல்லை. எடுத்தாகணும். அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லணும். எடுத்து சொல்லணும். இது மாதிரி போடுங்க நல்லது என்ன அப்படி. அதெல்லாம் தப்பு. ரொம்ப தப்பு. அது வாங்கக்கூடாது. வாங்குறாங்க, கொடுக்குறாங்க, வாங்கிறாங்க. இல்லாத போட்டவங்க வாங்கிறாங்க. என்ன பண்ண முடியாது? அதுதான். இருக்கிறவங்க வாங்குறாங்கன்னா அது போட்ட அயோக்கியத்தனம். அது மாற்றம் எதுக்குங்க? என்னங்க சிறப்பாக இருக்குதுங்க ஆட்சி எல்லா இதுலேயும். இதுக்கு மாற்றம் வேறு தேவையா? இந்த ஆட்சியே நீடிக்கணுங்க. அதுதான் எல்லாரும் விரும்புகிறாங்க. போட்டியெல்லாம் இருக்காதுங்க. சும்மா பேச்சதெல்லாம். மறுபடியும் இவர் தான் வருவார். ஸ்டாலின் தான் வருவார் முதலமைச்சர். நிச்சயம். ஏப்ரல் 23 சொல்லியிருக்காங்க டேட்டு. ஸோ ஓட்டு போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போகிறோம் இல்லையா, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு. ஸோ அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம். காசுக்கு ஓட்டு கொடுக்குறது தப்பு தான். பட் ஆனால் அதோட அவங்களோட மென்டாலிட்டி அது. வாங்குறதும் மக்களோட பப்ளிக்கோட இது. ஸோ கொடுக்குறவங்க கொடுக்க தான் செய்வாங்க. நம்ம யாருக்கு ஓட்டு பண்ணுவோம் அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியது தான். பர்டிகுலர் என்ன கேட்டிங்கன்னா டிஎம்கே தான் வரும்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதுதான். ஆட்சி மாற்றம் வராது. டிஎம்கே தான் வருவாங்க. ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். ஓட்டுக்கு எவ்வளோ முக்கியம்னா, ஆமாம் அது இப்போது ரீசெண்டாக நிறைய சிவில் ஒர்க்லாம் நடக்குது. அது நடக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ முக்கியம்னு. எவ்வளோ ஆட்சியாளர்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கணும், இதாக இருக்கணும், பணிகள்லாம் எவ்வளோ துரிதமாக நடக்கணும், இல்லை கரப்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் லாஸ்ட்டு ஒரு 5 வருஷத்தில். அதுக்கேற்ற மாதிரி நான் போட போகிறேன். ஓகே, அதனால் அது ரொம்ப முக்கியம்தான். கரெக்டு.
நான் ஆல்ரெடி எங்கள் ஆஃபீஸ்லலாம் ஆல்ரெடி நானே ஒரு கான்வர்சிங் மாதிரி ஆரம்பிச்சிட்டேன், மினி கான்வர்சிங் மாதிரி. ஒரு 6 மாதமாக நான் ஓட்டை பற்றியே தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு அவேர்னஸ்க்காகவே அது இப்போது பிரேக்கில் வந்து சாப்பிடும் போதோ ஏதோ டீ குடிக்கும் போதோ சும்மா இந்த ஓட்டிங் இதை பற்றியே பேசுவோம். அட்லீஸ்ட் நீங்கள் இதுக்கு தான் ஓட்டு போகணும் அது பொண்ணு கூட பேச தேவையில்லை, அதை பற்றி பேசினாலே ஒரு அவேர்னஸ் வந்துடும் அப்படின்றதுல நான் என்னால் முடிஞ்ச பங்கை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எனக்கு சொல்ல தெரியல என்னன்னு. நான் வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்க மாட்டேன், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆமாம், எனக்கு தேவையில்லை, யார் வரணுமோ அவங்களுக்கு நான் போடுவேன், அவ்வளோதான். ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப டைட் டு டைட் போட்டியாக தான் இருக்க போகுது. எப்படி ஒரு கிரிக்கெட் மேட்சே வந்து ஒரு டைட்டாக போனால் தான் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அந்த மாதிரி டைட்டாக தான் இருக்க போகுது. கடைசியில் யார் வின் ஆகணுமோ அவங்க ஆவாங்க. தேர்தலில் ஓட்டு வாக்களிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கடமை, அது நம்ம செய்கிறதுக்கு நம்ம ஆர்வமாக தான் இருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தல் முறை வந்து ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு கேலிக்கூத்தான ஜனநாயகமாக இருக்குது. அதாவது ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்க்கும்போது அதுக்கு வந்து மினிமம் மார்க் இருந்தால் தான் பாஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கு அது மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு ஓட்டில் ஜெயிக்கிறவங்களும் பாஸ் ஆகுறாங்க. மினிமம் ஒரு 35% ஓட்டு வாங்கணும் போலிங் ஆகிறதுல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரணும். ரெண்டாவது, வாக்காளர்களுக்கு சிலோன்லலாம் இருக்கிற மாதிரி வாக்குரிமை, ஒரு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது, 2-3 கொடுக்கணும். முதல் சாய்ஸ், 2வது சாய்ஸ், 3வது சாய்ஸ்னு கொடுக்குறத நான் விரும்புகிறேன். இது வந்து நம்ம வந்து கேலிக்கூத்தான இருக்குது. அதாவது அரசியல் கூட்டணிங்கிற பொருளில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு யார் நல்லவன் கெட்டவன்னு தெரியாது, யாருக்காக ஒருத்தருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம தள்ளப்படுறோம். ஏன்னா ஓட்டு போடுறது நம்ம கடமைன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ யாருக்காக ஒருத்தர் நம்ம போட வேண்டியிருக்கு. இதுதான் இதில் உள்ள குறைபாடு. அது தவறு, கொடுக்குறதும் தவறு, வாங்குறதும் தவறு. இன்னும் உங்கள் கூட்டணியே முடிவு பண்ணலை, அதுக்குள்ளே கடைசி நேரத்தில் தான் அதெல்லாம் முடிவு பண்ண முடியும். ஆமாம், பெரிய அளவில் போட்டி இருக்க தான் செய்யும். அதை மிகவும் சந்தோஷமாக வரவேற்கிறோம். ஆர்வம் இருக்குது இல்லை, அது நம்மளுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை, ரொம்ப முக்கியம். இந்திய நாட்டின் குடிமகனாக நம்ம இருக்கிறப்ப ஓட்டுக்காக பணமாவோ இல்லை பொருளாவோ எந்த விதத்துலையும் எந்த பொருளும் வாங்கக்கூடாது. நம்ம உணர்வு பூர்வமாக நானும் ஒரு இந்திய குடிமகனுன்ற ஒரு காரணத்தை வச்சு நாம்ளே முன்னின்று போய் அந்த ஓட்டை நம்ம போடணும். எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் மக்களுடைய உணர்வுகளோடையும் மக்களுடைய உணர்ச்சிகளையும் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற பொருளாதாரத்தை வளர்ச்சி அடையணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய திட்டங்களை வகுக்கணும். அவங்களும் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும் நான் விரும்புகிறேன். நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஓட்டு போடுறதுக்கோசம். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது, எந்த காரணம் இருந்தாலும் ஓட்டு போய் போட்டு தான் ஆகணும். அது எதுவும் அவ்வளோ ஐடியா இல்லை சார், ஏன்னா இதுவரை வாங்கினது கிடையாது எனக்கு, அதெல்லாம் தெரியாது. அது மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்குது ஆட்சி, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, தொடரலாம், போட்டியாக இருக்கும். ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது, ரொம்ப டஃப்பாக இருக்கும். எப்படி சொல்ல முடியாது இப்போதைக்கு இந்த இது நிலைமை வந்து ரொம்ப எல்லாருடைய இதுவும் ரொம்ப தாட் எப்படி சொல்ல முடியாது, அந்தளவு டஃப்பாக தான் இருக்கும் தருவேன். கண்டிப்பாக ஓட்டு போது முக்கியம்தான், ஓட்டு உரிமையை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதோடைய நம்மளுடைய கடமை, அது செஞ்சு தான் ஆகணும். செஞ்சால் தான் நம்முடைய இது பண்ணுவோம். அவங்களுடைய தாட் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் அப்படி இருக்குன்னு எல்லோரும் ஓட்டு போடணும், போட்டால் தான் அது தெரியும் நம்முடைய யாரை எப்படி வழி நடத்துகிறா என்னான்ட்டு. அது அவங்கவுங்க விருப்பம், அது நம்ம அதில் ஈடுபாடு கிடையாது. இது கொடுக்குறாங்க வாங்கிக்கிறாங்க, கொடுக்காதவங்க விட்டுருவாங்க. அதுதான் டஃப்பாக இருக்கும் தருவ, கரெக்டாக இவங்க ஜட்ஜ் பண்ண முடியாது, அதனால் டஃப்பாக தான் இருக்கும். ஆர்வமாக தான் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டு நலனை கருதி எது நமக்கு நன்மை தருமோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஓட்டு போகிற மாதிரி நம்ம இருக்கோம். அதான் மக்களுக்கு என்ன பயனடையுதோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஓட்டு போகலான்னு நாங்கள் இருக்கோம். அது வந்து ரொம்ப ஒரு மனிதனுக்கு அது முக்கியமானது. அது வந்து அதனுடைய தன்னுடைய கடமை அது வந்து. அதனால் அது நம்மளுடைய உரிமை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. எங்கே இருந்தாலும் நம்ம வந்து அது ஓட்டு போகிறது, நம்ம வெளியூரில் இருந்தால் கூட நம்ம போட்டு அந்த ஓட்டு போடுற உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. இல்லை, அது வந்து போட்டே ஆகணும், அது போடாமல் இருக்கக்கூடாது. எவ்வளோ தான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஓட்டு போகிற உரிமையை அது போட்டே ஆகணும். காசு என்பது வந்து மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது தான். அது வந்து வாங்கக்கூடாதுன்றது ஒன்றும் இது கிடையாது. அது வந்து மக்களுக்கு தேவை. அது வந்து அப்படி கொடுக்காமல இருந்தாலும் மக்களுக்கு வந்து இஷ்டம் வராது. அது வந்து பழகி போச்சு. அது வந்து காலங்காலமாக பழகி போச்சு. அதை வந்து மாற்ற முடியாது. இப்போ வந்து காசு கொடுக்காம வந்து ஓட்டு வாங்கணும்னாக்கா இப்போல்லாம் முடியாது இந்த காலகட்டத்துக்கு. அதனால் அது ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சா சரி தான். அது வந்து இல்லை, அது ரைட்டு தான், எல்லாருக்கும் தேவையானது தான். அது வந்து தேவையானது தான். அது வந்து கொடுக்காம முடியாது. இப்போ சாதாரண கிராமத்தில் வந்து ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கே வந்து அவன் ஒருத்தர் காசு கொடுத்தா தான் அவன் பக்கம் வந்து 4 பேர் வந்து நிற்கிறாங்க.
அந்த காசை வாங்கினா தான் அவங்க கூட போய் நிற்கிறாங்க. சொந்தக்காரனாக இருந்தால் கூட அந்த காசு கொடுத்தா தான் போடுறான். அப்படி இருக்கும்போது இது வந்து பெரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு எலெக்ஷன் போது எத்தனை கோடியெல்லாம் செலவு பண்ணால் தான் நடக்கும். மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது இன்னும் சில பேர் தெரியாமலாம் இருக்காங்க. இதுதான் அப்படி தான் இதுதான் சொல்லிட்டு தெரியாமலாம் இருக்காங்க. ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியம். நல்லா உணர்ந்தவங்க வந்து அரசியல் பற்றி தெரிஞ்சவங்க வந்து யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆட்சி மாற்றமெல்லாம் அமையாது, அதே தான் நீடிக்கும்.